இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவது எஸ்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அனைத்து விதமான ஐடி சர்வீசஸ், சொல்யூஷன், ஸ்டாஃப் ஆக்மெண்டேஷன் உள்ளிட்ட உங்களின் தேவைகளுக்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவேற்றிட நமக்கு பக்கபலமாக இருந்த எஸ்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீதர் காமகோட்டி அவர்களுக்கு எனது தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அலையன்ஸுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஐடியாலஜிக்கல் மேரேஜ், இட்ஸ் அரித்மெட்டிக்கல் கன்வீனியன்ஸ். அதான் அலையன்ஸ். பாஜகவுக்கும் அதே தானா? கொள்கை ரீதியா திமுக முதலெதிரி, அதிமுக இரண்டாவது எதிரி இல்லைன்னு சொல்றேன். இந்து துவேஷம் அதிமுக கிடையாது. இது விபூதி அழிச்சிட்டு வராருல. நீ உன்னோட கருத்து என்னன்னு தைரியமா சொல்லு. நீ என் கூட டிஃபர் ஆகும். யூ ஷுட் டிபேட் மீ. இதே வர சொன்னார். யூ ஷுட் டிபேட் வித் மீ. உன் கருத்து என்னன்னு தெரியும் எனக்கு. அது நான் சொன்னதே சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. இந்த டிஸ்கஷன் மாற்று கருத்து சொல்லுனாரு கூட்டத்துல அமித்ஷா. புரியுதா உங்களுக்கு? அதனால இன்டர்னல் மீட்டிங்ல பிஜேபியில மாற்று கருத்து சொல்லுகிற வாய்ப்பு நிறைய உண்டு, சுதந்திரம் உண்டு. ஆனா அங்க ஒரு முடிவு ஒண்ணு எடுக்கிறாங்களே, அதுக்கப்புறம் வெளியில வந்து டிஃபர் ஆகி பேசுறோம். கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்போ உங்க தலைவர் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் வெளியில அதே தானே சொல்லணும். ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது அது பிஜேபி தான். ஓகே, ஆட்சியை காப்பாற்ற பிஜேபி. இல்லைன்னா எடப்பாடி எப்படி 5 வருஷம் முதல்ல வந்திருப்பாரு. இந்த ஒருங்கிணைப்பு குழுவோட முக்கியமான நோக்கத்தை சொன்னீங்க. தலைவர் அவர்கள் திரும்பி வரும் வரை கட்சி எங்களுக்கு ஆர்டர் அப்படிதான் போட்டுருக்காங்க. In the absence of the state president, this committee will look after the issues ன்னு போட்டுருக்காங்க. So once he is back, கண்டிப்பா 26 தேர்தல் வரைக்கும் அவர் வந்து தலைவரா தொடர்வார். எனக்கு எப்படி தெரியும் சார்? 2026 வரைக்கும் இந்தியா உலகம் அழியாம இருக்கும்ன்றது நீங்க உத்தரவாதம் தருவீங்களா வெங்கடேசன்? அடுத்த தலைவரா தேசிய தலைவரே மாற போறாங்க. பல மாநிலங்கள்ல தலைவர்கள் மாறலாம். ஆனா பிஜேபி யார தலைவரா இருந்தாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிட்டு வேலை செய்வோம். ரிபல்ஸ் இல்ல, we are not rebels. இப்ப நாங்கள் எங்க கமலஹாசன் மானஸ்தன் ஒருத்தர் இருந்தாருன்னு டார்ச் லைட் அடிச்சு, அவர் சின்ன டார்ச் லைட் தான் தேடிட்டு இருக்கோம். வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய சிறப்பு நேர்காணல் கேளாதவை கேட்க நிகழ்ச்சியில் நம்முடைய பாஜக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் உள்ளன. கேட்கலாம், வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் வெங்கடேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம ஊருக்காரரு, சென்னையில வந்து கலக்குறீங்க நீங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க. கூட்டணி வைத்தால் ஷார்ட் டேர்ம் கெயின், கூட்டணி இல்லைன்னா ஒரு லாங் டேர்ம் கெயின். 2026 தேர்தலை மனசுல வச்சு சொல்லுங்க. எது பாஜகவுக்கு சரி, எது பாஜகவுக்கு தவறு? ஏன் சரி, ஏன் தவறு? இல்ல, எப்பயுமே சரி தவறுன்ற அந்த பைனரி ஸ்கூல்லயே தான் சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. கூட்டணி வேணுமா வேண்டாமாங்கிறது தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம். அலையன்ஸுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஐடியாலஜிக்கல் மேரேஜ், இட்ஸ் அரித்மெட்டிக்கல் கன்வீனியன்ஸ். அதான் அலையன்ஸ். பாஜகவுக்கும் அதே தானா? பாஜக அதே தான். நாங்கள் ஒன்றும் இப்போ எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் கொள்கை ரீதியாக அவங்கள அந்த கட்சியோட நம்ம கல்யாணம் பண்ணிக்கல. அலையன்ஸுங்கிறது ஒரு அரித்மெட்டிக்கல் கன்வீனியன்ஸ். அதை தேர்தல் வரும்போது முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப கூட்டணியை பற்றி யோசிச்சு என்ன செய்ய போறீங்க? சரி, இப்போ கூட்டணி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நாளை காலை நான் என்ன செய்யணும்? கூட்டணி கட்சி தலைவர் வீட்டுக்கெல்லாம் போய் விசேஷங்களுக்கெல்லாம் போயிட்டு உட்காந்துக்கணுமா? நான் என் கட்சியை தான் செய்ய போறேன். என் கூட கூட்டணி வரப்போற கட்சி அவங்க கட்சி வேலை தான் செய்ய போறாங்க. அதனால எலெக்ஷன் நேரத்தில் அலையன்ஸை பார்த்துக்கலாம். லெட் அஸ் கிராஸ் தி பிரிட்ஜ் when it comes. இப்ப கட்சி பண்ணியே பார்ப்போம். கட்சியில உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கு. கட்சியில உள்கட்சி தேர்தல் வரப்போகுது. தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க, கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும். இப்படி நிறைய ப்ராசஸ், மல்டிபிள் ப்ராசஸ். அகில பாரத தலைமையே மாற வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த ப்ராசஸ் எங்களுக்கு முடியவே 6 மாசம் ஆகும். அதனால நாங்க எலெக்ஷன் மோடுல இப்ப இல்ல. நாங்க தமிழ்நாடு பிஜேபி பொறுத்த வரைக்கும் we are not in election mode, we are in the political mode. அவ்வளவுதான். அல்லது இன்னும் மோர் பர்டிகுலர்லி இட் இஸ் ஆர்கனைசேஷனல் மோடு. அதுதான் இருக்கும். ஆனா உங்களை சுத்தி வர்ற கேள்விகள், வர்ற செய்திகள் எல்லாமே கூட்டணி பற்றியே இருக்கு. அதுலதானே சுவாரஸ்யம் இருக்கு. தமிழகத்துல கொள்கை கெமிஸ்ட்ரியில சில ப்ராப்பர்ட்டியை பத்தி கெமிக்கல் டெர்மினாலஜில அதை பத்தி விவரிப்பாங்க. இட் இஸ் கலர்லெஸ், ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அப்படிம்பாங்க. அது சுவையற்றது, மனமற்றது, நிறமற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி
ஒரு தேசப்பணி, தேசத்துக்காக வேலை செய்யற பணி, ஒரு சத்தியத்தை நோக்கி போற பணிகள் எல்லாமே பெருசா ஒரு டேஸ்ட் இருக்காது, சுவையா இருக்காது, நிறம் இருக்காது. இந்த அரசியல் மசாலால தான் நிறைய டேஸ்ட் இருக்கு. இப்ப சினிமாவை ஏன் மக்கள் விரும்புறாங்க? அது எல்லாமே சுவையா இருக்கு, கலரா இருக்கு. ஏன் ஆர்எஸ்எஸ் பக்கம் வந்து சினிமாவுக்கு போற கூட்டம் அந்த அளவுக்கு ஏன் ஆர்எஸ்எஸ் வர மாட்டேங்குது? இது தேசபக்தி பணி, சமூக சேவை பணி. இட் இஸ் லெஸ் அட்ராக்டிவ், லெஸ் ஸ்பெக்டகுலர். அந்த மாதிரி அமைப்பு கட்சின்னு பேசுறப்போ அதுல சுவாரஸ்யம் இருக்காது. ஊடகங்களுக்கு நிச்சயமா சுவாரஸ்யம் இருக்காது. நீங்க கூட்டணி பத்தி பேசி அதுல ஏதாவது ஒரு வார்த்தை வருதான்னு பார்த்து அந்த வார்த்தையை இழுத்து கொண்டு போனாதான் அது சுவாரஸ்யம் இருக்கு. அதனால நீங்க அதுல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. பட் கூட்டணின்றது ஆரம்பிக்கிறது நீங்களா இருக்கலாம். பட் எங்களுக்கு அது ஆரம்பம் அது இல்லை. எங்களுக்கு வந்து எலெக்ஷன் 2026 மே மாதம் தேர்தல்னா ஜனவரி மாசம் கூட்டணி பத்தி யோசிச்சுக்கலாம். இப்போ அதை பத்தி ரொம்ப முன்னால யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்துல கொள்கை ரீதியா பார்த்தா திமுக உங்களுக்கு முதல் எதிரின்னு சொல்லலாம், அதிமுகவை 2வது எதிரின்னு சொல்லலாமா? நாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை எங்கள் போட்டியாளர் தான் நினைக்கிறேன் தவிர எதிரின்ற அந்தஸ்து கொடுக்கல. ஏன்னா பிஜேபிக்கு எதிரி அப்படின்னு சொன்னா இந்த தேசம், தேசியவாதம், இந்த சித்தாந்தம் இதற்கு எதிரியே தான் நாங்க எங்களுக்கு எதிரின்னு சொல்றோமே தவிர தனிப்பட்ட ராமசீனிவாசனுக்கு எதிரி திமுகன்னு சொல்லல. நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதான் கொள்கை ரீதியா திமுக முதல் எதிரி, அதிமுக 2வது எதிரி இல்லைன்னு சொல்றேன். அதிமுக 2வது எதிரின்ற ஸ்டேட்டஸ் நீங்க ஏன் தர்றீங்க? ஏன்னா அதிமுக தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத கட்சி கிடையாது. அந்த கட்சியே அகில இந்திய அனைத்து இந்திய அதிமுக தான் எம்ஜிஆர் காலத்திலே மாத்தினாரு. தேசியத்தை ஏற்றுக்கொள்ளாத கட்சி கிடையாது. இந்து துவேஷம் அதிமுக கிடையாது. அவங்க நாத்திகர்களும் ஆஸ்திகர்களும் எப்படி வேணா இருக்கட்டும், பட் வெளிப்படையா இருக்காங்க. ஆஸ்திகரா இருக்கிறவங்க விபூதி பூசிட்டு தான் வர்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரகசிய பக்தி எல்லாம் அவங்ககிட்ட இல்லை. விபூதி அழிச்சிட்டு வராங்க. நான் என்ன சொல்றேன், அதிமுகல அவங்க வந்து இப்ப செல்லூர் ராஜ் இருக்காரு, எங்க ஊர்ல எங்க அண்ணன் இருக்காரு, நல்லா குங்குமம் எல்லாம் வச்சுட்டு தான் வர்றாரு. திமுக அமைச்சர்கள் கோயிலுக்கு போறாங்க, ஆனா அது ஏன் வச்சுக்கிறது இல்ல? இந்துதான் நீங்க. அதனால என்ன சொல்றேன், இந்து துவேஷம், தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத தன்மை, தமிழ்நாடு தனி என்று சிந்திக்கிற ஒரு போக்கு, இந்த மாதிரி வக்கங்கள்லாம் அதிமுக இல்ல. அதனால எங்களுக்கு எதிரினா திமுக, போட்டியாளர் தான் அதிமுக. காம்படிட்டர் வேற, எனிமி வேற. இந்து துவேஷம் மட்டும் பார்க்காம ஊழல்னு பார்த்தா திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதானே? உண்மைதான். அதிமுகலயும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. திமுகவுக்கு இணையாக பல சமயங்கள்ல பேசப்படுற கட்சியா இருக்கு. ஆனா டிஎம்கே அதுல பிஹெச்டி வாங்கியிருக்கு. ஏடிஎம்கே ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியா இருக்கலாமே தவிர திமுக போன ரேஞ்சுக்கு போக முடியாது. நான் இலங்கைக்கு போயிருந்தேன் 2 மாசத்துக்கு முன்னால. அங்க மக்கள் எல்லாமே அப்ப அந்த வேலையில் விக்ரமசிங்கே, அந்த அரசாங்கம், மஹிந்த ராஜபக்ஷ, இந்த அரசாங்கத்து மேல கோபமா இருந்தாங்க. அது தெரிஞ்சது. இப்ப வெற்றி பெற்றவர்கள் அதிபராபாரம் என்னால தெரிஞ்சுக்க முடியல. பட் ஆளுங்கட்சி மேல மக்கள் கோபமா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு அவர் ஜோக்காக சொல்றாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். கடுமையான ஊழல் சார், கடுமையான ஊழல். அங்க உள்ள தமிழர் தான் சொன்னார் கடுமையான ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவர் சொன்னாரு, திமுக காரனே மிரண்டுருவான், அப்படி ஊழல் சார் அப்படின்னு. திமுக காரனே மிரண்டுருவான், இவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்னு மிரட்சியா பார்ப்பானா. அப்ப இலங்கை தமிழர்கள் மத்தியில திமுக என்ன இமேஜ் இருக்கு பாருங்க. திமுக காரனே மிரண்டுவான். திமுகவோட வாரிசு அரசியல் அதிகமா இலங்கையில. அதனால அப்படி ஒரு ஆட்சி எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் அப்படின்னு கேட்க. அதிமுகவோட இணக்கமா செல்வதற்காகவே இந்த ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டதா ஒரு வதந்தி இருக்கு. அது பற்றி உங்களுடைய நீங்களே சொல்லிட்டீங்களா வதந்தின்னு? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. தொக்குல கேள்வி மட்டும் கேட்கல, பதில் நீங்களே சொல்லுறீங்க. அப்ஜெக்டிவிட்டி ஆன்சர், நான் டிக் மட்டும் பண்ண போதும். வதந்திதான். ஆனா அதிமுகவோட கூட்டணிய உருவாக்குறதுக்கு இப்பவும் கூட பல முயற்சிகள் நடப்பதா சொல்லப்படுது. இல்லைங்க, கூட்டணி பத்தி யோசிக்க நேரமே இல்லை. இன்னும் சொல்லப்போ இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லவா? தமாக தலைவர் அங்க இதை பத்தி பேசினதா சொன்னாங்க. இல்ல, ஒருபடி மேல சொல்றேன். இன்னைக்கு அகில இந்திய தலைமை அவங்க எல்லாரும் ஆட்சியில இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 100 days ரொம்ப குருஷியல். ஏன்னா அதுலதான் ஜனாதிபதி உரை வருது, அதுலதான் பட்ஜெட் வருது, நிறைய மசோதாக்கள் தீர்மானம் சட்ட வடிவம் பெறப்போகுது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன், இப்படி நிறைய பிரியாரிட்டிஸ் இருக்கு. இப்ப அதிமுக கூட்டணியா வேணுமா வேணாமான்றது பிஜேபியினுடைய ஸ்டேட் லீடர்ஷிப்புக்கோ சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கோ பிரியாரிட்டி லிஸ்ட்ல அது இல்லை, முன்னுரிமை பட்டியல் அது இப்ப உடனடியா இல்லை.
அது முன்னுரிமை அது எப்போ வருதோ பாத்துக்கலாம். இல்ல அது நீங்க இல்லன்னு சொல்றீங்க. ஆனா லண்டன் போறதுக்கு முன்னாடி நடந்த கடைசி கூட்டத்துல கூட அதிமுகவோட கூட்டணி என்ற பேச்சுக்கே, திராவிட கட்சிகளோட கூட்டணி என்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு உண்மைதான். எங்க தலைவர் ரொம்ப அழுத்தமாவும் சொல்லியிருக்காரு, வலியுறுத்தியும் சொல்லியிருக்காரு. இந்த சுதந்திரம் பிஜேபி மட்டும்தான் இருக்கும். நீங்க அதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு மாநில தலைவர் தனது கருத்துக்களை தைரியமா வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு அதிகாரம், சுதந்திரம் பிஜேபி தான் இருக்கு. மற்ற கட்சியில சொல்ல முடியாது. தேசிய கட்சியில காங்கிரஸ்ல இருந்து இப்ப செல்வ பெருந்தகை இருக்காரு. திமுக கூட்டணியில சேரவே மாட்டோம், நாங்க வெளில போயிடும்னு ராகுல் காந்தி கேட்காம சொல்ல முடியுமா? அவரு கம்யூனிஸ்ட் கட்சியில அப்படி சொல்ல முடியுமா? சார் என்ன பிரச்சனை? பிஜேபியில அந்த அதிகாரம் இருக்கு. சார் என்ன பிரச்சனை? உங்க தலைவர் சொல்றாரு சார், தலைவர் தவிர எல்லாருமே வந்து கூட்டணி பற்றி மேலிடம் தான் முடிவு செய்யும்னு சொல்றீங்க. மேலிடத்துல பேச வேண்டியது தலைவர் தானே, அதனால பேசிட்டு அவர் சொல்றாரு. இறுதி முடிவு யார் எடுப்பா? இந்த கேள்வி நீ என்கிட்ட கேட்காம எங்க மாநில தலைவர் அண்ணாமலைகிட்டே நீ கேட்டிருந்தாங்க, அவரும் அதான் சொல்லுவாரு. மேலிடம் தான் முடிவு எடுக்கும், அவர் தான் சொல்லுவாரு. மேலிடம் தான் முடிவு எடுக்குது. சார், என்டிஏ இஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை தி சென்ட்ரல் லீடர்ஷிப். இப்ப நீங்க பிஜேபி அதிமுக கூட்டணி சேருதா இல்ல, அதிமுக மீண்டும் என்டிஏ குள்ள வருதா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வருதா இல்லையான்றதான் கேள்வி. அப்படிதான் இந்த கேள்வியினுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி என்டிஏ உள்ள வரணும்னா அதை டிசைட் பண்ண வேண்டியது யாரு? பாஜக மேலம். உள்ள கட்சியே வேண்டாம், அந்த கட்சியோட கூட்டணி என்டிஏ வெளியில அனுப்பிச்சிருவோம் சொன்னாலும் அதை முடிவு பண்ண வேண்டியது யாரு? சென்ட்ரல் லீடர்ஷிப் தான். இத அண்ணாமலை அவர்களே பாராளுமன்ற தேர்தல் சமயத்துல பலமுறை சொல்லியிருக்காரு. அவரது கருத்தையும் வலியுறுத்தி சொல்றாரு. இப்ப லேட்டஸ்டா வந்து எந்த திராவிட கட்சியுடன் கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்றாரு. அவரு கருத்தை அவர் வலியுறுத்தி சொல்றாரு. அதே சமயத்துல மேலிடம் என்ன சொல்லுதோ அதான் ஃபைனல்னு சொல்றாரு. என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு கேக்குறேன் நான். இப்ப நீங்களும் அதையே சொல்றீங்களா? நான் ஏன் சொல்லணும்னு கேக்குறேன். உங்க தலைவர் சொல்லிட்டாரு. தலைவர் சொல்லட்டுங்க. நான் தலைவர் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப். தமிழ்நாடு பிஜேபி என்ற கப்பலுக்கான கேப்டன் அவர். இது ஏன் கேக்குறேன்னா, நீங்க ஒன் ஆஃப் தி இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க, ஐ வில் டிஃபர் வித் பிஜேபி ஆன் எவ்ரி இஷ்யூ பட் அல்டிமேட்லி ஐ வில் ஒபே. இதுதான் பாஜக அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. இப்ப தலைவர் சொல்லிட்டாரு. தலைவர் சொன்னதுக்கு நீங்க வந்து அக்ரி பண்றீங்களா இல்ல கூட்டணி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு? எனக்கு அதை பத்தி தனி கருத்து இருக்குங்க. அதை வந்து நான் கட்சிக்குள்ளதான் விவாதிக்க முடியும், கட்சிக்கு வெளியில ஊடகத்துல விவாதிக்க முடியாது. ஒன்னொன்ன பத்தியும் நான் ஐ வில் டிஃபர் வித் பிஜேபி ஆன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் சொன்னது ஊடகங்கள்ல பொது வெளியில நான் வேறுபடுவேன்னு சொல்லல. கட்சிக்குள்ள டிஸ்கஷன் நடக்கும், ஒன்னொன்ன பத்தி ஆலோசனை நடக்கும், ஒரு கலந்துரையாடல் நடக்கும். எல்லாத்த பத்தி என்ன செய்யலாம்னு கருத்து கேட்கிறப்ப நான் என் கருத்து சொல்லுவேன். அவங்களுக்கு தெரியுமா, அமித்ஷா அவர்கள் சென்ற அசம்பிளி எலெக்ஷன் சமயம் 2021 விழுப்புரம் வந்திருந்தார். விழுப்புரத்துல எங்களோட மீட்டிங், மையக்குழுவோட மீட்டிங் வச்சிருந்தாரு. அப்போ அவர் ஒரு கருத்து சொல்றாரு. அப்போ வந்து ஒரு பெரிய விவாதம் வந்தது. இவங்களை டிடிவி தினகரன் இவங்களையும் கூட சேர்த்துக்கிட்டாதான் ஜெயிக்க முடியுமா, இல்ல எடப்பாடி அதை விரும்பல ஜெயிக்க முடியுமா, எப்படி இருக்கு நிலவரம் அப்படின்றத பத்தி ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு அமித்ஷாவில் இருக்கிறப்ப. அப்ப முதல்ல 2 பேர் ஒரு கருத்து சொன்னாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சு அவங்க கருத்து சொன்னதுக்கு அப்புறம் அமித்ஷா ஒரு கருத்து சொன்னார். அது என்ன கருத்துன்னு கேட்காதீங்க, அது இன்டர்னல் டிஸ்கஷன். ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்துக்கு அப்புறம் 3வது ஒருத்தர் பேசுவார்ல அந்த கட்சியில, அந்த டிஸ்கஷன்ல 15-20 பேர் இருக்கும். 3வதா பேசினவர் அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்தை ஒட்டியே பேசினார். 4வதா பேசினவர் அமித்ஷா கருத்தை ஒட்டியே பேசினார். அமித்ஷாஜி கோவம் வந்துருச்சு. இது என்ன பழக்கம்? அது நான் ஒண்ணு சொன்னா உடனே அடுத்து பேசுறவங்க எல்லாருமே என்னை ஆதரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, இது என்ன? இது அப்படி பேசக்கூடாது. நீ உன்னோட கருத்து என்னன்னு தைரியமா சொல்லு. நீ என் கூட டிஃபர் ஆகும். யூ ஷுட் டிபேட் மீ. இதே வர சொன்னார், யூ ஷுட் டிபேட் வித் மீ. உன் கருத்து என்னன்னு தெரியும் எனக்கு. அது நான் சொன்னதே சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. இந்த டிஸ்கஷன் மாற்று கருத்து சொல்லுனாரு கூட்டத்துல அமித்ஷா. புரியுதா உங்களுக்கு? அதனால இன்டர்னல் மீட்டிங்ல பிஜேபியில மாற்று கருத்து சொல்லுகிற வாய்ப்பு நிறைய உண்டு, சுதந்திரம் உண்டு. ஆனா அங்க ஒரு முடிவு ஒண்ணு எடுக்கிறாங்களே, அதுக்கப்புறம் வெளியில வந்து டிஃபர் ஆகி பேசணும். கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்போ உங்க தலைவர் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்களும் வெளியில அதே தானே சொல்லணும். வெளியில மாநில தலைவர் சொல்லலாங்க. மாநில தலைவர் நிர்வாகத்துல எல்லாரும் ஆளுக்கு எதுக்கு இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கிறேன்னா, கடைநிலையில இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. தலைவர் வந்து ஸ்டெர்னா திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு ஆணித்தரமா சொல்றாரு. ஆனா மூத்த தலைவர்கள் வந்து இது வந்து மேலிடம் தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டுக்கும் முரணா இருக்கு. அந்த கன்ஃபியூஷன் வந்து தொண்டர்களிடையே ஏற்படுது. இது வந்து ஆன்லைன்லயுமே நிறைய பிரதிபலிக்குது. தொண்டர்களுக்கு ஒரு குழப்பம் இல்லைங்க. உங்களை மாதிரி பிஜேபிய வெளியில இருந்து பாக்குற வாட்சர்ஸ், அப்சர்வர்ஸ், பார்வையாளர்களா இருக்கீங்கல்ல,
உங்களுக்கு குழப்பம் இருப்பலாம், நான் ஒத்துக்கிறேன். கட்சிக்கான குழப்பம் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சரி கூட்டணி இருக்குன்னு சொல்றேன், கூட்டணி இருக்குங்க வருங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். இப்ப நாளை காலம் நான் என்ன செய்ய போறேன்னு கேட்கறேன். இல்ல கூட்டணி இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன், நாளை காலம் என்ன செய்ய போறேன்? ரெண்டு முடிவுலையுமே நான் ஏன் கட்சி வெளியே தானே பார்க்க போறேன் அடுத்த 1.5 வருஷத்துக்கு. நாளை காலையில என்ன அதிமுக நடத்துற கூட்டங்கள்ல போய் நான் போய் உட்காந்து பேச போறேன்னா, இல்ல அவங்க என் கூட்டத்துக்கு வர போறாங்க இல்லையே. அவங்க புளிச்சோறு புளியோதரை எலுமிச்சு சாதம் அவங்க சாப்பிட போறோம். கூட்டாஞ்சோறு இல்ல. என்ன விமர்சனம்? அரசியல் ஏன் விமர்சிக்காம இருக்கணும்? விமர்சனம் விமர்சிட்டு போக வேண்டியது என்ன இருக்கு? இது என்ன சார் தப்பு இருக்கு? விமர்சனம் தான் வந்துட்டு போறதா? இப்ப என்ன திருமாவளவன் விமர்சிக்கலையா? திமுக கூட்டணி தானே இருக்காரு. திருமாவளவன் கட்சி எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காரு? நாங்க இல்லைன்னா டெபாசிட் போகும் இருக்காரு ஒருத்தர், அர்ஜுன் ஒருத்தர். அதுவே ரவிக்குமார் விமர்சிக்கிறாரு, அவர் முதிர்ச்சியற்றவருங்கிறார். ஒரே கட்சிக்குள்ள நாங்க இல்லைன்னா திமுக டெபாசிட் போயிடும் ஒரு எம்எல்ஏ. ஒரு எம்பி சொல்றாரு அவருக்கு முதிர்ச்சி இல்ல அப்படி சொன்ன எம்எல்ஏக்குன்னு அவர் சொல்றாரு. வரட்டுமே, இப்ப என்ன இருக்கு? 1000 பூக்கள் மலரட்டுமே. பாஜக வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அதிமுக மீண்டும் மீண்டும் சொல்லி வருது. சொல்லட்டும். பாஜக இல்லாம ஒரு வலிமையான கூட்டணி இல்லாம அதிமுகவால திமுகவை வெல்ல முடியுமா? வலிமை கூட்டணி இல்லாம வெல்ல முடியாதுங்க. அதிமுக முடியாது. 23% தான் ஓட்டு வாங்கிருக்காங்க. பாஜக இல்லாம கேட்க பாஜக எல்லாம் முடியாது. பார்லிமெண்ட்ல ஸ்டேக்ஸ் யாருக்கு அதிகம்? எங்களுக்கு. அசம்பிளி எலெக்ஷன்ல அதிமுகவுக்கு தான் அதிகமான ஸ்டேக்ஸ், பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஏன் சொல்லுங்க? இத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் நிறைய பருவம் ஆட்சி பண்ணி வந்திருக்கீங்க. எடப்பாடியே முதலமைச்சர் இருந்திருக்காரு 5 வருஷம். அதுக்கப்புறம் விட்ட ஆட்சியை போய் பிடிக்க போறாரு. அப்ப அவர் தான் அதிகமான ஸ்டேக்ஸ் உள்ளவர். அவர் தான் லாப நஷ்ட கணக்கு அதிகம் பார்க்க வேண்டியது அவர் தான், அதிமுக தான். அவங்க முடிவெடுத்து எடுத்துட்டு போறாங்க. எங்களுக்கு அதுல ஒன்றும் நஷ்டம் கிடையாது. உடைந்து இருக்கிற இந்த அதிமுகவோட நிலைய பாஜக எப்படி பார்க்கிறது? எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு பாக்குறேன். ஆனா கட்சியினுடைய உள் விவகாரம், அதுல எங்களுக்கு என்ன கருத்து இல்லை. ஆனா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஒன்னா இருக்கிறதுக்கு பாஜக உதவி செய்தது அப்படிங்கறத ஓபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. இந்த நிலையில பாஜக கண்டுகொள்ளவில்லை. அதிமுக கட்சி ஒன்னா இருக்கிறதுக்கு உதவி செய்யல. அதிமுகவுடைய ஆட்சி மாறி இங்க மறுபடியும் நிலையற்ற தன்மை ஏற்பட்டு இடைத்தேர்தல் வர்றதையோ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர்றதையோ நாங்க விரும்புறோம். அதனால ஆட்சியில உள்ள பிளவு ஒன்றாகணும். கட்சியை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அப்படின்னா இப்ப உள்ள அந்த கட்சி பிரச்சனைக்கு நாங்களே கூட நின்றுக்கணும் அவங்களுக்கு ஒன்னாக்குறது. அதுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை சமயத்துல கூட எல்லாரும் ஒன்றிணைய ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது அது பிஜேபி தான். ஓகே, ஆட்சியை காப்பாற்ற பிஜேபி. இல்லைன்னா எடப்பாடி எப்படி 5 வருஷம் முதல்ல வந்திருப்பாரு. இந்த இப்போ ஒருங்கிணைப்பு குழு வந்திருக்குல்ல சார், இதோட முக்கியமான நோக்கம் கட்சி வேலை தான். உறுப்பினர் சேர்க்கை, இப்போதைக்கு உறுப்பினர் சேர்க்கை. அது கூட முக்கியமான வேலை. 3 மாசம் கழிச்சு அண்ணாமலை அவர்கள் வர்ற வரைக்கும் கட்சியை பாதுகாப்பா வச்சிருக்காரு, பாத்துக்கிறது. இந்த உறுப்பினர் சேர்க்கை பாதுகாப்புனா என்ன? டெய்லி கேர் கொடுத்து கவனிச்சுக்கிறது. தலைவர் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய இதுல பார்த்துருவார். எப்பயும் அவர் பாக்குற அந்த வேகத்திலையும் வீரியத்திலையும் அவர் பார்ப்பார். ஓகே, இந்த உறுப்பினர் சேர்க்கையில ஒரு விதமான தொய்வு ஏற்பட்டிருக்கிறதா செய்திகள் வருகின்றன. இது பற்றி உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, பழைய உறுப்பினர் சேர்க்கையில நீங்க மிஸ்டு கால் கொடுத்த உடனே வெங்கடேஸ்வரன் ஒரு மிஸ்டு கால் கொடுக்குறாருன்னு நம்பர் வந்துடும், பார்ட்டி மெம்பர்ஷிப் நம்பர். அதோட முடிஞ்சிடும். இப்ப டெக்னாலஜியை கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்கோம்ன்றது மாற்றம் இல்ல, நிறைய விவரங்கள் நாங்க கேட்கிறோம். இப்போ நீங்க மிஸ்டு கால் வரும், திரும்ப அந்த மிஸ்டு காலை குறிச்சு வச்சுக்கிட்டு அதை நாங்க ஒரு ரெஃபரல் லிங்க்ல ஏற்றணும். உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். முன்னால அந்த ஓடிபி சிஸ்டம்லாம் அப்ப கிடையாது. அதனால ஸ்லோ ஆகுது ப்ராசஸ். முன்னால நான் உங்களை உறுப்பினர் ஆகிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் போதும்னா, இப்ப நான் உங்களை உறுப்பினர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 15 நிமிஷம் தேவைப்படுது. 15 நிமிஷம் டைம் மட்டும் தேவையில்லை, 15-20 நிமிஷம் வரைக்கும் ஆகுது. அது மட்டும் இல்ல, என்னோட போன்ல நான் கொஞ்சம் அந்த டெக்னாலஜியை கத்துக்கிட்டு அதை செய்ய வேண்டிய ஒரு எஜுகேஷன் எனக்கு கிடைக்குது. சாதாரண நாட்கள் நிறைய தயாராயிட்டாங்க. கீழ்மட்டத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை செய்யறாங்க. இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல 12 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கும். உத்தரப்பிரதேசம் 1 கோடி ஆயிடுச்சு. குஜராத் 1C, மத்திய பிரதேசம் 65 லட்சம் தாண்டிட்டோம். தமிழ்நாடு 12 லட்சம் வந்துட்டோம். ஒரு 10 கோடின்றது ஈஸியா தாண்டி போயிடும். உலகத்தின் மிகப்பெரிய கட்சியாக பிஜேபி இருக்கும். இந்த ஒருங்கிணைப்பு குழுவோட முக்கியமான நோக்கத்தில் சொன்னீங்க, தலைவர் அவர்கள் திரும்பி வரும் வரை கட்சியை ஆர்டர் அப்படிதான் போட்டுருக்காங்க. In the absence of the state president, this committee will look after the issues ன்னு போட்டுருக்காங்க. So once he is back, கண்டிப்பா 26 தேர்தல் வரைக்கும் அவர் தலைவரா தொடர்வார் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்?
நீங்க என்ன தேசிய தலைவர் ஆக்கிருங்க, நான் உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். எனக்கு எப்படி தெரியும் சார்? 2026 வரைக்கும் இந்தியா உலகம் அழியாம இருக்கும்ன்றது நீங்க உத்தரவாதம் தருவீங்களா வெங்கடேசன்? 2026 வரைக்கும் இந்த உலகம் அழியாதுங்க, எந்த கலாமிட்டி எங்கேயும் பேரிடர் நடக்காது, ஏதாவது கேரண்டி இருக்கா? இல்ல, உங்களுக்கு தெரியும் அவரோட பதவி காலம் பற்றி பல செய்திகள் வதந்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ அவர் செய்தி வரல, வதந்தி தான் வருது, செய்தி ஒண்ணும் இல்லையே. அப்போ அவர் திரும்பி அவர் இருப்பார். செய்தி வரணும்னா டெல்லியில ஹெட் ஆபீஸ்ல இருந்து வந்தாதான் செய்தி. இங்க நமக்குள்ளே உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க. we create more political stories இல்லையா, we generate more stories. இது எப்படி செய்தியா இருக்கும்? அதனால தலைவர் வருவாரு, அடுத்த தலைவரா தேசிய தலைவரே மாற போறாங்க. பல மாநிலங்கள்ல தலைவர்கள் மாறலாம், இருக்கிற சில மாநிலங்கள்ல இருக்கிற தலைவர்கள் தொடரலாம். தமிழ்நாட்டில் என்ன முடிவு எடுப்பாங்க எனக்கு என்ன தெரியும். பிஜேபி யார தலைவரா இருந்தாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிட்டு வேலை செய்வோம். ரிபல்ஸ் இல்ல, we are not rebels. தேசிய தலைமை ஒருத்தர் தலைவரா நியமிச்சா தலைமை எல்லா வகையிலையும் பார்த்துதான் ஒரு பொறுப்புள்ளவங்க திறமைசாலியத்தை நியமிப்பாங்க. அந்த முடிவு சரியானதா தான் இருக்கும், நாங்கெல்லாம் ஏத்துக்கிட்டு வேலை செய்வோம். 2021 திமுக தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சது. இது வரைக்கும் 3 வருஷம் கடந்து போயிட்டு இருக்கு. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சியில திருப்தி இல்ல அப்படின்றது தான் அறிகுறி. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க ஒரு 6% ஓட்டை இழந்திருக்காங்களே. 40க்கு 40 வாங்கிருக்காங்களே. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் குறைஞ்சிருக்கு. அவங்க போன தடவை வாங்கின ஓட்டோட இந்த தடவை குறைஞ்சிருக்கு. போன தடவை மதுரை எடுத்துங்க, மதுரை பார்லிமெண்ட்ல போன தடவை வெங்கடேசன் 1,40,40,000 ஓட்டுல ஜெயிச்சாரு வித்தியாசம். இப்ப அதே மாதிரி அந்த பிஜேபி ஓட்டை ஏடிஎம் ஓட்டை கூட்டினா, இப்ப தனியா நின்னோம் கூட்டினா 6,000 ஓட்டு தான் அவர் லீடிங்ல இருக்காரு. எங்க போச்சு 1,40,000 ஓட்டு? எல்லா இடத்துலயும் குறைஞ்சிருக்கு அவங்க ஓட்டு. பிஜேபி இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா ஆட்சி ஃபனால் முடிஞ்சிருச்சு. அவங்க மேல அதிருப்தி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்ப அவங்க கட்சியில கமலஹாசன் வேற புதுசா சேர்ந்திருக்காரு. சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஓட்டு ஷேர் குறைஞ்சிருக்கு. அவருக்கு 4% ஓட்டு இருந்துச்சுல, அப்புறம் 2.5% ஆச்சுல. இப்ப டாஸ்லேட் அடிச்சு தேடிட்டு இருக்காருல எங்கேயோ ஓட்டு இருக்குன்னு. ஒரு சினிமால இந்தியன் படம் நினைக்கிறேன், எங்கேயோ மானஸ்தேன் தேடுறேன் அப்படின்னு அப்படி ஒரு காட்சி வரும். அதே மாதிரி இப்ப நாங்களும் எங்க கமலஹாசன் மானஸ்தேன் ஒருத்தர் இருந்தாருன்னு டாஸ்லேட் அடிச்சு, அவர் சின்ன டாஸ்லேட் தான் தேடிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா இதுவரைக்கும் முதலமைச்சர் 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டு வந்து விட்டார். முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து உங்கள் பார்வை? பெருசா ஒண்ணு இல்ல. தமிழ்நாட்டுலங்க போன தடவை இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நடத்தி 6 லட்சம் கோடிக்கு முதலீடு வந்திருக்குன்னு சொன்னாங்க. 6 லட்சம் கோடி முதலீடு தமிழ்நாட்டில் ஈர்த்துட்டோன்னு இவங்க தம்பட்டை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 நாள்ல குஜராத்ல 26 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு. அந்த அரசாங்கம் அமைதியா செய்தி மட்டும் வெளியிட்டு இவங்க விளம்பரப்படுத்துறாங்க. அது அந்த அரசாங்கம் செய்தி மட்டும் தான் வெளியிடுது. அதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு யோகி சொல்றாரு 32 லட்சம் கோடி வந்துருச்சு. அயோத்தியா எவ்வளவு சின்ன ஊரு, அயோத்தின்றது இட்ஸ் நாட் ஈவன் கார்பரேஷன். அந்த அயோத்தியான்ற சின்ன ஊருக்கு மட்டும் லட்சக்கணக்கான பணம், லட்சக்கணக்கான கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு சின்ன ஊருக்கு. அந்த ஊருக்கு ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஊர்ல ஸ்பிரிச்சுவல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவ்வளவு மூலம் வந்திருக்கு ஒரு சின்ன ஊருக்கு. இங்க என்ன வந்திருக்கு? இது முதலமைச்சர் வெளிநாடு போய் கொண்டு வந்த பணத்துல உருவாக்குனது ஏதாவது ஒன்று காமிங்க தமிழ்நாட்டுல. மத்திய பிரதேச முதல்வர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, மோகன் யாதவ். கோயம்புத்தூரை திருப்பூரையும் சுற்றுப்பயணம் பண்ணி நீங்க மத்திய பிரதேசத்தில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு உங்களுக்கு நிலம் ஃப்ரீங்கிறாரு. இங்க நிலம் காசு கொடுத்து வாங்கணும் தொழில். அங்க மின்சார கட்டணம் இங்க எவ்வளவு கட்டுறீங்கன்னு கேட்கிறாரு. யூனிட் 16 ரூபான்றான் நம்மால. அங்க 5 ரூபாய்க்கு தரேன்ற கரண்ட். லேபர் சீப். அவனா அந்த லேபர் தான் எங்க வச்சு வேலை செய்றீங்க, அதுக்கு பிறகு அந்த லேபர் அங்கேயே இருப்பான், நான் லேபர் குவார்டர்ஸ் கட்டி தரேங்கிறாரு. அப்ப லேண்ட் ஃப்ரீ, பவர் சீப்பு, லேபர் சீப்பு. இப்ப நிறைய நிறுவனங்கள் அங்கே போயிட்டு இருக்கு. நீங்க போய் அமெரிக்கால போய் மூலதனம் கொண்டு வரீங்க. ஆனா சொந்த தொழில் காணாம போயிட்டு இருக்கு. இங்க இருந்து 6 IAS ஆபீசர் மத்திய பிரதேச IAS ஆபீசர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. டு அட்ராக்ட் தி இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் டு மத்திய பிரதேஷ் ஃப்ரம் தமிழ்நாடு. 6 IAS ஆபீசர்ஸ் டெபியூட்டட் இங்க இருக்காங்க. அவங்க வேலையே தான் யாரெல்லாம் பொட்டன்ஷியல் ஆண்டர்பிரனர்னு பார்த்து அங்க இன்வைட் பண்றாங்க. ஒரு அரசாங்கம் அவ்வளவு முயற்சி எடுக்குது. நீங்க அமெரிக்கா போயிட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் அமெரிக்கா போனீங்கன்னு நம்ம சொல்ல முடியல, அதனால தொழிலுக்காக போனேன்னு சொல்லு. உண்மையா பேர் சொல்லுங்க.
கல்விக்கு தரப்படுகிற நிதியில் வஞ்சனை, ஜிஎஸ்டி வரி பங்கீட்டில் வஞ்சனை, நதிநீர் பங்கீட்டில் வஞ்சனைன்னு மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்னு திமுக சொல்லுது. எந்த நதிநீர்ல வஞ்சனை இருக்கு? காவிரியில இப்ப அங்க கர்நாடகால யார் ஆட்சி பண்றாங்க இப்போ? காங்கிரஸ். கேளுங்க, உங்க கூட்டணி தானே. அந்த காங்கிரஸ் இங்க தானே ஓட்டு வாங்கி 8 MP ஜெயிக்க வைக்கிறீங்க, இத்தனை MLA ஜெயிக்க வைக்கிறீங்க. அதே காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியில இருக்கு. ஒண்ணு செய்யுங்க சார், தமிழ்நாட்டில் உள்ள இந்த 8 காங்கிரஸ் MP இருக்காங்கல்ல, இவங்களை ஒரு டெலிகேஷனா வச்சு கர்நாடகா சிஎம் போய் பார்த்து வந்து காவிரி தண்ணி விட சொல்லுங்க. ஜோதிமணி அக்கா கரூர் MP தானே, காவிரி அந்த வழி தானே வருது, கரூர்ல தான் காவிரி வருது. அந்த அக்கா தலைமையில அனுப்புங்க. சீதாராமையாவை பார்த்து காங்கிரஸ் அரசாங்கத்தை பார்த்து காவிரி தண்ணி விடுங்கன்னு சொல்லுங்க. கர்நாடகால பிஜேபி கவர்மெண்ட் 10 வருஷம் இருந்துச்சுல, தண்ணி ஒரு வருஷமாவது பிரச்சனை வந்துச்சா? காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த முதல் வருஷத்தே பிரச்சனை வருது, என்ன காரணம்? பிஜேபி தான் பிரச்சனை இல்லைங்க. we respect அந்த வெர்டிக்ட், அந்த கமிஷன், அந்த ஹை பவர் கமிட்டி இருக்கு, அதனுடைய வார்த்தைகளை மதிக்கிறோம், திறந்து விடுறோம். காங்கிரஸ் அதை மதிக்கிறது இல்ல. அப்படி மதிக்காத காங்கிரஸுக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அங்க போயிட்டு வர்றாரு நம்ம ஐயா ஸ்டாலின். கேளுங்க, பெரியார் அணையில பிரச்சனை இருக்கு, அங்க மார்க்சிஸ்ட் அரசாங்கம் தான் இருக்கு. அந்த மார்க்சிஸ்ட் நீ தான் 2 சீட் 4 சீட்டு கொடுத்து MP ஜெயிக்க வச்சிருக்க. மதுரையில, கோயம்புத்தூர்ல எல்லாம், திருப்பூர்ல எல்லாம், கோயம்புத்தூர் இல்ல திருப்பூர் ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? அந்த 4 MP அனுப்பு. கம்யூனிஸ்ட் MP பினராயி விஜயனை பார்த்து இந்த பெரியார் டேம் இஷ்யூ செட்டில் பண்ணிட்டு வாங்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சீங்க. தமிழகத்துக்கு மத்திய அரசு என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டாங்க. ஜிஎஸ்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை? பங்கீட உடனே தரமாட்டேங்கிறீங்க. என்ன பங்கீடு? உங்களுக்கு பணம் வந்து 50% ஸ்டேட் ஜிஎஸ்டி. இப்ப 12 ரூபா வரி கட்டுறீங்கன்னா 6 ரூபா ஸ்டேட், 6 ரூபா சென்ட்ரல். உங்க பணம் உங்களுக்கு தானே ஸ்டேட் ஜிஎஸ்டி வருது. அதுக்கு ஒரு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் தரணும். இதுதான் மேடத்திட்டையும் சொன்னீங்க பார்லிமெண்ட்ல. மேடம் வச்சு கிழிச்சு எடுத்தாங்க. ஒரு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுத்ததே சிஸ்டம் வந்து உங்களுக்கான அந்த அரியர்ஸ் ரிலீஸ் பண்ணணும், நீங்க ஏன் தரமாட்டீங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் லபதீபம் ஓடி போய் கொடுத்தாங்க. நீங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ள வரணும்ல, உங்களுக்கு தனியா ஒரு லா போட முடியல. அந்த கம்ப்யூட்டர் அந்த சிஸ்டம் பணத்தை ரிலீஸ் பண்றத நீங்க யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுத்தா ரிலீஸ் பண்ணும். சோ அது ஆட்டோமேட்டட். ஆமா ஆமா, அங்க உட்கார்ந்து யாரும் காசு எண்ணிக்கை பார்த்து தராமலாம் இருக்கல. வஞ்சனை என்ன வஞ்சனை? தமிழ்நாட்டுக்கு என்ன இல்ல? 12 கார்பரேஷன் ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டுல, 11 மெடிக்கல் காலேஜ், புது மெடிக்கல் காலேஜ். இந்தியால எந்த மாநிலத்துக்கு 12 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க சொல்லுங்க? இல்ல இப்ப இந்த ரீசன்ட் ஊபிக்கு 7 காலேஜ் கொடுத்தாங்க. பிஎம் ஸ்ரீ கல்வி நிதி எல்லாம் வரல அப்படிங்க. ஊபிக்கு 7 காலேஜ் கொடுத்தாங்க மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாட்டுக்கு ஏன் 11? பிளஸ் எய்ம்ஸ் 2000 கோடி ரூபாய்க்கு மேல சாத்தூர்ல இண்டஸ்ட்ரியல் பார்க், டெக்ஸ்டைல் பார்க். எய்ம்ஸ் இப்போ வேலை ஆரம்பிச்சத நீங்க கூட வீடியோ போட்டு கண்ணபுரம் நடந்துட்டு இருக்கு. திமுக எல்லாரும் வயசாச்சுன்னு சொன்னேன், அவங்க அப்ப சீக்கிரமா வேலை செய்வோம்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் நடத்துற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போக முடியாது. வயதானவங்களுக்கு இங்க நம்ம எய்ம்ஸ்ல தான் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதனால அந்த ஏஜ்டு டிஎம்கே மினிஸ்டர்ஸ், டிஎம்கே கட்சிக்காரங்கெல்லாம் எய்ம்ஸ்ல தான் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு மோடி. அதனால சீக்கிரம் கட்டும். மக்களுக்காக கட்டுறவங்கள டிஎம்கே காரங்களுக்கு, ஏன்னா அவன் ஸ்டேட்ல நடத்துற ஹாஸ்பிட்டல் போக முடியாது. தானா மருந்து தான். சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ் அண்ட் நேஷனல் இஷ்யூஸ் பத்தி ஒரு சில கேள்விகள். மத்திய எலெக்ஷன், அதாவது சென்ட்ரல் எலெக்ஷன்ஸ் இப்போ ரீசெண்டா முடிஞ்சது. மீண்டும் பாஜகவே தான் ஆட்சி அமைச்சிருக்கு. இருந்தாலும் முன்பை போன்ற ஒரு பலம் இல்ல, பெரும்பான்மை இல்ல. இத பற்றி உங்களிடம் கேட்ட போது இதை நாங்க பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு we will see what to do அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தீங்க. அனலைஸ் பண்ணிட்டீங்களா? வாட் இஸ் தி ஒண்ணும் இல்ல learning that you have got? சில இடங்கள்ல இது லோக்கல் ஃபேக்டர்ஸ்னால தான் எங்க சீட்டு குறைஞ்சிருக்கு. அக்ராஸ் இந்தியா. உதாரணமா அயோத்தியில தோத்துட்டோம், அயோத்தியிலே தோத்துட்டீங்கன்னு சொல்றாங்க. அயோத்தியில லோக்கல் எம்பி மேல அதிருப்தி தான். ஆன்டி இன்கும்பன்சிங்க கவர்மெண்ட் மேலதான் இருக்கணும் அவசியம் இல்ல, மத்திய அரசாங்கத்து மேலதான் இருக்கணும், மோடி மேலதான் இருக்கணும் அவசியம் இல்ல. மாநில அரசு மேல ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை அப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒட்டுமொத்த மாநில அரசுக்கு எதிராக இருக்கணும் அவசியம் இல்ல. அந்த கான்ஸ்டிட்யூன்சி அந்த எம்பி மேல கூட இருக்கலாம். அப்படி நாங்க ஒரு 15-20 தொகுதியில இழந்திருக்கோம். அந்தந்த எம்பிக்கள் மேல அதிருப்தி, கோபம் மக்களுக்கு, சரியா செயல்படல அப்படின்னு. அதே போல தமிழகத்திலயும் வந்து அதிமுக வந்து பல இடத்துல பெண்ணுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு வந்து வந்திருக்கீங்க. மதுரையிலேயே நீங்க 2வது இடம் வந்திருந்தீங்க. பட் ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியல. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கூட்டணி தான், அரித்மெட்டிக்ஸ் தான். ஒரு கூட்டணி வலுவா இருக்கிறப்பதான் வெற்றி வாய்ப்புன்றது தமிழ்நாடு அரசியல் உருவாக்கி இருக்கு. அதனால திமுக தொடர்ந்து ஜெயிக்குது. அந்த இடத்துல கூட்டணியில ஜெயிக்குது. கூட்டணி பலம் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. அலையன்ஸ் இஸ் தி அட்வான்டேஜ் டு தம். நம்ம அந்த இடத்துல பிரிஞ்சு நிக்கிறோம்.
திமுகவுக்கு எதிரான சக்திகளும் ஓரணியில தரலாம். அது டிவைடா இருக்கு. டிவைடட் அப்போசிஷன், யுனைடெட் ரூலிங் பார்ட்டி, ரூலிங் அலையன்ஸ். அப்ப ரூலிங் அலையன்ஸ் இஸ் யுனைடெட், அப்போசிஷன் அலையன்ஸ் இஸ் டிவைடட்ங்கிறப்ப நேச்சுரலி அவன் ஜெயிச்சுட்டு போறான். பட் வேற ஆர்கனைசேஷன் ரீதியா அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அலையன்ஸ் தான். இல்லைன்னா மாணிக் தாக்கூர்ல பிறந்த ஜெயிக்க முடியாது, வெங்கடேசன் ஜெயிக்க முடியாது மாதிரில, அவ்வளவு அதிருப்தி அவர் மேல. 6000 தான் வித்தியாசம். அந்த கூட்டணிங்கிறதுனால மக்கள் ஓட்டு போட்டுறாங்க. அவ்வளவு முன்பு எப்போதும் இல்லாத ஒரு அசுர பலத்தோட இப்போ எதிர்கட்சிகள் இருக்கு நாடாளுமன்றத்துல. டெய்லி அமளி விமளி தான். அவ கூடினாலே அசுர பலம் இல்ல, அவங்க அசுரர்கள் தான். அவங்க நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான். அதனால சொல்றேங்க அசுரர்கள் தான். இன்னும் 5 வருஷத்துக்கு எந்த பிஜேபியோட ஸ்கீம், பிஜேபி ஸ்கீம்ல நாட்டுக்கு நல்ல ஸ்கீம் கூட நாங்க ஜெயிச்சா 5 வருஷத்துக்கு என்ன செய்வோம்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். இல்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கொடுத்திருக்கோம். இந்த 24 to 29 நாங்க என்ன செய்வோம் கொடுத்திருக்கோம். 29 மார்ச் மாசம் நீங்க எல்லாம் செஞ்சீங்கன்னா வருஷம் செக் லிஸ்ட் போட்டுங்க. ஒன்னா டிக் பண்ணிட்டே வாங்க. இப்ப இருந்து ஆராய்ச்சி போயிட்டே தானே ஒன்னா முடிச்சிடும். நீங்க வலுவா இருந்தென்ன, வலுவா இல்லைன்னு என்ன, சத்தம் போடுங்க, சத்தம் போடாம இருங்க, என்னவா நாங்க மக்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினா ஓகே தானே. 5 வருஷத்துக்கு நாங்க என்ன சொன்னோமோ நிறைவேற்றுவோம். பாத்துங்க, செக் பண்ணிங்க. அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட நிறைவேற்ற வேண்டிய சில திட்டங்கள், யூசிசி மாதிரி திட்டங்கள், இதெல்லாம் வந்து கிடப்புல போடப்படுங்க. என்ன காரணம்? மெஜாரிட்டி என்டிஏக்கு இருக்குல்ல, மெஜாரிட்டி இருக்கு, பட் ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறது இல்ல. அது ராஜ்யசபா லோக்சபா கம்பைன்ட் ஆச்சு போட்டுருவோம்ல. அப்ப இல்லைன்னா வெயிட் பண்ண வைப்போம். நீங்க எல்லா தீர்மானத்தையும் தனித்தனி நிறைவேற்ற அவசியம் இல்லை சார். கம்பைன்ட் ஹவுஸ் நடத்தலாம். ராஜ்யசபா லோக்சபா கம்பைன்ட் ஹவுஸ் நடத்தி அதுல வச்சு வாக்கெடுப்பு நடத்தினா எங்களுக்கு ஈஸியா ஜெயிச்சுட்டு போறோம். நீங்க பாய்க்குள்ள போனீங்கன்னா நாங்க கோலத்துக்குள்ள போயிடுவோம். இந்தியாவிற்கு எதிரானவர்களோட நட்பு, இந்தியாவுக்கு எதிராக வெளிநாட்டுல போய் பேசுறது, இது மாதிரியான ரீதியிலேயே ராகுல் காந்தியோட நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து இருக்கிறது. இப்படி நடந்துக்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெருத்த அவமானம் இல்லையா? நிச்சயமா அவமானம். இதை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு சென்ற வார துக்ளக் இதழில் ஐயா குருமூர்த்தி அவர்கள் இதை பத்தி விரிவா தலையங்கமே எழுதியிருக்காரு. ராகுல் என்னென்னலாம் பேசினார் எழுதியிருக்கிறார். வெளிநாட்டுல போய் இந்தியாவை லெட் டவுன் பண்ணவே கூடாது. இந்தியன் பிரைடா போய் வெளிநாட்டுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தெரியாத அரசியல்ல கத்துக்குட்டி, பொலிட்டிக்கல் நோவிஸ் ராகுல் காந்தி. நோவிஸ் தான். அவருக்கு சொன்னாலுமே புரியாது. சொல்றதுக்கு ஆள் இல்லை. யார் சொல்லுவா அவர்கிட்ட போய்? 55 வயசு தான் ஆகுதுன்றாங்க ராகுல் காந்தி. இப்ப முன்ன மாதிரி இல்ல, ராகுல் முதிர்ச்சி அடைஞ்சிட்டாருங்கிறான். 55 வயசு ஆகுது ஒருத்தர் முதிர்ச்சி அடைறதுக்கு. அரசியல் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிறாரு மெச்சூர் ஆகுறதுக்கு. அப்படி முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியலையே. சீக்கியர்களை காமிச்சு இந்த குல்லா போட முடியுமா அந்த தலைப்பாகன்னு கேட்கிறாரு. எங்க இந்தியாவில எந்த சீக்கியர்களுக்கு தலைப்பாக அணிய முடியல, எந்த சீக்கியர்கள் குருத்வாரா போக முடியல, இல்ல எந்த முஸ்லீம் ரம்ஜான் நோன்பு இருக்க முடியல, எந்த கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போக முடியல, இல்ல எந்த ஹிந்துக்கு தான் பிரச்சனை இருக்கு? எந்த ரிலிஜனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இந்தியால பிஜேபி ஆட்சினால? இவருமே அங்கே போய் சிங்கிள் அவுட் பண்ணி சீக்கியர்கள் மட்டும் சொல்லி, சீக்கியர்களை அதிகமா கஷ்டப்படுத்தினது யாரு? காங்கிரஸ் தானே. இந்திரா காந்தி இறந்தவொன்னு எத்தனை சீக்கியர்களுக்கு அந்த கலவரத்தை செத்து போயிட்டாங்க. இந்த கலவரத்துக்கு யார் பொறுப்பு? அப்ப ராஜீவ்காந்தி தானே பிரதமர். அதனால சீக்கியர்கள் இந்தியாவின் ஜனாதிபதியா இருந்திருக்காங்க. ஜெயில் சிங் இருந்தார். பிரதமரா 10 வருஷம் மன்மோகன் சிங் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட தேசம் இந்த தேசம். எந்த மதத்தை நாம் ஒதுக்கி வச்சோம்? எல்லாம் பேசுறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. ராகுல் காந்தி பேசுறது லோ டேஸ்ட். சமீபத்துல பாத்தீங்கன்னா நாத்திகவாத கருத்துக்கள், தீவிரவாதத்துக்கு ஆதரவான ஒரு போக்கு, போதைப் பொருள் அதிகரிப்பு, இது போன்ற விஷயங்கள் அக்ராஸ் இந்தியா வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை பாஜக எப்படி எதிர்கொள்ள போகுது? நிச்சயமா எதிர்கொள்வோம். தமிழ்நாட்டிலேயே போதைக்கு எதிராக, பயங்கரவாதத்துக்கு எதிராக அதிகமா பேசுற கட்சி பிஜேபி தான். அதனாலதானே பயங்கரவாதிகள் எங்களை இலக்கா வைக்கிறாங்க. பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் அதிக உயிர் பலி கொடுத்த கட்சி இது தமிழ்நாட்டில் பிஜேபி. அவ்வளவு பேர் இழந்திருக்கோம். ஏன்னா நாங்க பயங்கரவாதத்தை அட்டாக் பண்ணனால எங்களுக்கு தாக்குறான். நாங்களும் சமரசம் பண்ணிட்டு போயிருந்தோம்னா எங்களை ஒன்றும் பண்ணிருக்க மாட்டோம்ல. அதனால அது போதையோ பயங்கரவாதமோ நாட்டை பிரிக்கிற செயல்களோ பிஜேபி அனுமதிக்காது, பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கு தேசம் தான் உயிர் மூச்சு. தேசிய ஒருமைப்பாடு, தேசம், தேசியம், தேசியவாதம் இதெல்லாம் கொண்டு செலுத்தணுங்கிறத பாரதிய அதுதானே இருக்கோம். நாங்க
அதை விட்டுட்டு என்ன அரசியல் வேண்டி கிடக்கு, என்ன பதவி வேண்டி கிடக்கு. விஜய் ஓட அரசியல் பற்றி வரலாம். பல விஷயங்களுக்கு வந்து லெட்டர் பேட் மூலமா தான் அவர் வந்து கருத்தை தெரிவிக்கிறாரு. அதுவும் ரொம்ப மினிமலா தான் பேசுறாரு. அவர் வந்து இப்போ அரசியல் கட்சி தொடங்கி மாநாடு வேற இப்போ அறிவிச்சிருக்காரு. இப்போதைக்கு விஜய் ரொம்ப பேசாம இருக்கிறது அவருக்கு நல்லது. அரசியல் ஜெயிக்கணும்ல, அல்டிமேட்டா எலெக்ஷன்ல ஜெயிச்சா தானே அரசியல். அதிகம் பேசினாலும் எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. அவருக்கு ஒன்றும் விவரம் தெரியாது அரசியல். ரொம்ப அவருக்கு அரசியல் தெரியாது சார். அவர் பேசினா மாட்டிக்குவாரு. அதனால அரசியல் தெரியாமலே அப்படி மேனேஜ் பண்றாரு. அவரோட ஆனா போக்கு வந்து திமுக போக்காவே இருக்கு. அங்கிருந்து ஓட்டு எடுக்க போறாரு. திமுக ஓட்டு தான் எடுக்க போறாரு. எப்படி சொல்றீங்க? என்ன நேரேட்டிவ் செட் பண்ணதோ அதுதானே போறாரு. அவருக்கு ஆட்சி அமைக்கணும்னா அவர் திமுகவை எதிர்த்து தானே ஆகணும். எதிர்த்து ஆகுறாருங்க. திமுக எதிர்ப்பாரு. திமுக நேரேட்டிவ் ஹைஜாக் பண்ணுவார். திமுக அஜெண்டாவை இவர் எடுத்துக்குவாரு. திமுக எதிர்ப்பார். அதனால இது பண்றாரு. தப்பு முக்கியம் பிகிலு. இப்போ தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி புதிய நடிகர்கள் புதிய அரசியல் கட்சிகள் தொடங்கி அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொண்டு வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது எவ்வளவு இருக்கிறதா பாக்குறீங்க? இல்ல, வாய்ப்பே கிடையாது. எம்ஜிஆருக்கு அப்புறமா தமிழ்நாடு அரசியல்ல ஜெயிச்ச ஒரு சினிமா நடிகர், சினிமா துறையில் வந்த ஒருத்தர் கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் மட்டும் தான். ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. பட் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியில தான் இருந்தாங்க. அவங்க தனியா கட்சி ஆரம்பிக்கல. எல்லாரும் வேறு. சிவாஜி கணேசனோட ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிற இன்னொரு ஆள் வேணும். எவ்வளவு எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆருக்கு இணையான ரசிகர்கள் பட்டாளம் சிவாஜி கணேசன். ஜெயிக்க முடியல. ஒரு தொகுதியில் எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. இறுதி கேள்வி, ரீசன்ட் இந்த திருப்பதி லட்டு கான்ட்ரோவர்சி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நடந்திருப்பது கலப்படம் அப்படின்னா கலப்பட தடை சட்டம்னு இருக்கு. அதுக்கு உரிய தண்டனையில உச்சபட்ச தண்டனையில கொடுக்கணும். ஆனால் அதுல இருக்கிறது மிருக கொழுப்பு தான், பசுவோட கொழுப்பு தான் சேர்த்திருக்காங்கன்னு லேபிள உறுதியாச்சு. தெரியாது எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. ஏன்னா குஜராத் லேபிள கூட இருக்கலாம்ன்ற பாசிபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த இன்கிரீடியன்ட் தான் சரியா சொல்லல. பசுவின் கொழுப்பு தான், மாட்டு கொழுப்பு தான் அதை சேர்த்திருக்குன்னா உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இது சென்டிமெண்டல் ஹர்ட். சோயாபீன் கலக்கிறதுக்கும் இது ஒரு பசுவினுடைய கொழுப்பு கலக்கிறதுக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அது வந்து ஏதோ ஒரு உணவுப் பொருள் ஒரு கலப்படம். அது ஜஸ்ட் லைக் தட் அது ஒரு ஆக்ட்ல ஹேண்டில் பண்ணலாம். இது அப்படி இல்லையே. அந்த புகாருக்கு உள்ளான அந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவால அறங்காவலரா, பழனியோட அறங்காவலரா அறிவிக்கப்பட்டவரோட நிறுவனம்னு சொல்றாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து? எனக்கு என்னமோ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் திருப்பதி லட்டுல ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு தொடர்பு இருக்கும்னு நான் நினைக்கவில்லை. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்படி அந்த நிறுவனத்துக்கு இந்த மாதிரி ஒரு பின்னணி இருந்திருக்கலாம். நிறுவனத்திலிருந்தே இங்க இருக்கிற பல கோவில்களுக்கும் கூட கொள்முதல் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. தெரியல, அது ஆதாரம் இல்லாம நம்ம பேச முடியாது. இப்ப கூட பஞ்சாமிரத்துக்கு ஏதோ அந்த மாதிரி பேசி 2 எஃப்ஐஆர் கூட போட்டிருக்காங்க. ஆமா, அவர் டைரக்டர் மோகன் மேல போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஆதாரம் இருந்தா நானும் பேசுவேன். எனக்கு இது வரைக்கும் ஆதாரங்கள் எதுவும் தெரியல. அப்படி தமிழ்நாடு அரசாங்கம் போய் திருப்பதி விஷயத்தை தலையிட அவசியம் இல்லை, தலையிட மாட்டாங்க. தேவையில்லை அவங்களுக்கு. இங்கே பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அவங்களுக்கு லட்டுல போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து பொறுமையாக பல கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.